உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் பெயரால் உங்களை வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மிஸ்டர் லேடிஸ் ஊடகத்தின் வாயிலாக உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களோடு சித்தர்களின் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. பொதுவாக அண்மை காலத்தில் மிக நிறைய பேசப்படுகிற ஒரு செய்தி, ஆண்களுடைய தாம்பத்திய குறைபாடு, இல்லற துய்ப்பிலே இருக்கிற தோய்வு. சில சொற்களை சிலர் கையாளுகிற போது கொச்சையாக இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். சில நேரங்களில் சாதாரண சொற்கள் கூட கொச்சையாக பொருள் தெரிந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். அது உங்களுக்கு அண்மை காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற கூத்தெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படி நான் ஏன் இந்த வார்த்தைகளை கையாளுகிறேன்? தாம்பத்தியம், உடல் உறவுன்னு சொல்லலாம் இல்லை? தாம்பத்தியம் என்று சொல்லுவது அதற்கு ஒரு நாகரிகமான சொல், அது அரங்கேறத்தக்க சொல். இந்த தாம்பத்திய சுகம் ஆண் பெண் இருபாலருக்கும் இயற்கை தந்திருக்கிற வரம். ஏனென்றால் தாம்பத்திய சுகம்தான் மனிதனுக்கு மனதில் ஒரு கிளர்ச்சியை தருகிறது. எவ்வளவு மனதிலே ஒரு சுமை இருந்தாலும், பாரம் இருந்தாலும், இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருந்தாலும் அதை துரத்துவதற்கு இயற்கை தந்திருக்கிற ஒரு வரம் தான் தாம்பத்தியம். ஒரு இல்லற வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்கள் பகலெல்லாம். காலையில பார்த்தா சந்தோஷம் பேசிக் கொண்டிருப்பார்கள், இரவிலே அவர்களுடைய சண்டையெல்லாம் தீர்ந்து போயிடும். அவர்களுடைய சண்டையை, ஆத்திரத்தை, ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த கோபத்தை, ஒரு பகை போன்ற வெறுப்பை அந்த சேர்க்கை சுத்தமாக தீர்த்து கட்டிவிடும். அதனால ஆண் பெண் இருபாலரும் வாழ்கிற வரையில் எந்த வயதிலும் இல்லற துய்ப்பிலே தொய்வு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம், அவசியம். ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நீரிழிவு போன்ற நோய்கள் இருப்பதனாலோ அல்லது மன அழுத்தத்தினாலோ, குடும்பம் வந்துட்டா மன அழுத்தம் கட்டாயம் வந்து சேர்ந்து விடுகிறது. மன அழுத்தம் இருக்கிறதே, அது பல வகையான, எல்லா வகையான நோய்களுக்கும் மூல காரணம் என்று அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. மனம் கிளர்ச்சியோடு இருக்க வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்வார், கிளர்ச்சியோடு இரு, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தாலே அந்த தொய்வு வராது. இந்த இல்லற துய்ப்பிலே இருக்கிற தொய்வை அகற்ற வேண்டுமானால் ஆணுடைய உடலில் ஒரு வல்லமையை எப்பொழுதும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வல்லமை என்பது ஆண்மையை குறிப்பிடுகிறேன். ஆண்மையினுடைய அளவுகோல் என்ன? பெண்ணோடு இணைவதற்கு வேண்டிய நல்ல ஒரு விரைப்புத்தன்மை ஆணுக்கு இருக்க வேண்டும். இந்த விரைப்புத்தன்மை தொய்வுறுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதனால் வருகிற விளைவுகள் என்ன? நம்ம பேர் என்ன நினைக்கிறோம்? சரி, இல்லை நமக்கு வயதாகி விட்டது, அதில் இருக்கிற ஆர்வம் குன்றி விட்டது, அதனாலே நமக்கு விரைப்பு போய்விட்டது, மனம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், குடும்ப வேலை சுமை அதனாலே போய்விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் விரைப்புத்தன்மையில் சரி வருகிறது என்றால் என்ன பொருள்? உன்னுடைய இருதயம் பலகீனம் அடைகிறது என்று பொருள். இட் இஸ் தி earliest indication of your weakness of heart. ஏன்? ஆண் உறுப்பு இருக்கிறதே, இயற்கையிலேயே அது தொங்குகிற ஹேங்கிங் ஆர்கன். இது திசுக்களினாலே ஆக்கப்பட்டது, எலும்பினாலே ஆக்கப்பட்டதல்ல. அதில் எப்படி விரைப்பு வருகிறது? அங்கே இருக்கிற 2 திசுக்கள், ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ், ஒன்று கார்பஸ் கேவர்னோசம், இன்னொன்று கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் என்று 2 இரத்த குழாய்கள் பாய்கிற பாதைகள். உணர்ச்சி ஏற்படுகிற போது, ஆண் பெண் சங்கமிக்க வேண்டும் என்கின்ற தூண்டுதல் உடலிலே வருகிற போது, ஹார்மோனுடைய கொந்தளிப்பினால், ஐ யூஸ் த வேர்டு கொந்தளிப்பு, ஆண் பெண் இருபாலருக்கும் ஹார்மோன்களின் கொந்தளிப்பினால், இந்த ஆண் பெண் இருவரும் சேர்ந்து மகிழ்ந்து விட்ட பின்னால் அந்த கொந்தளிப்பு அப்படியே தாழ்ந்து புயல் ஓய்ந்தது போல ஓய்ந்து போய்விடுகிறது. அதற்கு முன்னம் ஒரு புயலை போல மனதுக்குள்ளே ஒன்று நம்மை பிடித்து கொண்டு ஆட்டி படைக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியாது. ரொம்ப அழகா
விவேக சிந்தாமணியில ஒரு பாட்டு வரும். உணங்கி ஒரு கால் முடமாகி வணங்கு நெடுவால் அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகு ஒட்டி அணங்கு நலிய மூப்பு எய்தி அகல் வாய் ஓடு கழுத்து ஏந்தி சுனங்கன் முடுவல் பின் சென்றால் யாரை காமன் துயர் செய்யார் என்று ஒரு பாடல் உண்டு. என்ன அந்த பாட்டு சொல்லுகிறது? கிராமப்புறத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது நன்றாக தெரியும். கார்த்திகை மாதத்திலே ஒரு பெண்ணாய் சென்று கொண்டிருக்கும். இந்த பெண்ணாயை தொடர்ந்து பின்னாலே 4-5 ஆண் நாய்கள் வரிசையாக ஓடும். ஏதோ ரேஷன் கடையில் கியூல போற மாதிரி போகும். இது என்ன? அந்த பெண்ணாய்க்கு அருகிலே இருக்கிற நாய் கொஞ்சம் முரட்டு நாயா இருக்கும். அது பக்கத்தில் இருந்தால் வந்தா உருன்னு அது உடனே பின்னால வாங்கிக்கும் பயந்துட்டு. இப்படி வரிசையாக நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு பெண்ணாயை தொடர்ந்து அந்த பெண்ணாய் இணக்கம் கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுல கடைசியா ஒரு நாய் வருகிறதாம். அந்த நாய் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பாடல் அவ்வளவு அற்புதமாக சொல்கிறது. வணங்கு நெடுவால் அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகு ஒட்டி. ஒரு நாய், கடைசியா ஒரு நாய். அந்த நாய் எப்படி இருக்கிறது? எங்கோ போய் என்னமோ திருடி இருக்கிறது. அவன் என்ன பண்ணா? அந்த வாழை பிடிச்சு அறுத்துட்டான். வணங்கு நெடுவால் அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகு ஒட்டி. பல நாள் சாப்பிடாம கிடந்து இந்த வயிறு முதுகோடு ஒட்டி கிடக்கிறது. அணங்கு நலிய மூப்பு எய்தி, அதனுடைய இளமை போகி முழுமையாக மூப்படைந்து அணங்கு நலிய மூப்பு எய்தி அகல்வாய் ஓடு கழுத்து ஏந்தி. அது போய் பசி தாங்க முடியாம வயிறு ஒட்டி கிடக்கிற நாய் அந்த வீட்டில் ஒரு கழனி பானையில போய் தலையை விட்டு உள்ள அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஆட்டுச்சு. இந்த பானை உடஞ்சிக்கிட்டு கழுத்துல அந்த கலைய ஓடு மாட்டிக்கிச்சு. அதுக்கு பிறகு கலை ஓடுன்னு சொல்லுவோம். கலைய ஓடு. அந்த கலைய ஓட மாட்டிக்கிட்டு உணங்கி ஒரு கால் முடமாகி ஒரு கண் கிடந்து செவியின்றி. அது உணங்கி போயிருக்கு. வெயில போட்டு காய வச்ச மாதிரி இருக்கிறது. உணங்கி ஒரு கால் முடமா, ஒரு காலை யாரோ அடிச்சு உரைச்சுட்டா ஒரு காலை இழுத்து கொண்டு வணங்கு நெடுவால் அறுப்புண்டு வயிறும் பசியால் முதுகொட்டி அணங்கு நலிய மூப்பெய்தி அகல்வாய் ஓடு கழுத்து ஏந்தி. வர்ணிக்கிறான் பாருங்க அந்த நாய். அதனுடைய 2 காதையும் ஒருத்தன் அறுத்துவிட்டான். காது அருந்த நாய், வால் வெட்டப்பட்ட நாய், பசியால வயிறு ஒட்டி முதுகோடு ஒட்டி இருக்கிற நாய், இளமை மாறி முதுமையான கிழநாய். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் போய் அந்த பானைக்குள்ளே இருந்து கழனி தண்ணீரை குடிப்பதற்காக தலையை விட்டு ஆட்டி கலையம் கழுத்திலே மாட்டி கொண்டிருக்கிற நாய். அதை ஒருவன் தடியால் அடித்து ஒரு கால் ஒடிந்து போய்விட்டது. இந்த நிலையில பார்வை சரியில்லாமல் சாட்சி பார்த்துக்கிட்டு ஒரு காலை இழுத்துக்கிட்டு கழுத்துல கலவோடு ஒரு நாய் பின்னால் இந்த வரிசையில் கடைசியாக தனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காதான் போகிறது என்று சொன்னால் யாரை காமன் துயர் செய்யான் என்று ஒரு கேள்வியை கேட்டான். ஏன்னா அந்த ஹார்மோனின் கொந்தளிப்பு எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் கூட அவனை ஆட்டி வைக்கிற ஆற்றல் பெற்றது. பெரிய பெரிய தவசிகள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாம் கூட நெறி தவறி போய்விட்டதாக சொல்வதன் காரணம் இது ஒரு இன்ட்ரின்சிக் கேரக்டர். இட்ஸ் a natural phenomenon. Uncontrollably it kills your mind and the emotion dominates you, act emotionally. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த உடலுக்குள்ளே இருக்கிற கிளர்ச்சி, அந்த லிபிடோன்னு சொல்வார்கள். ஒரு ஆணை பார்த்தால் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆணுக்கும் இயல்பாக ஒரு தூண்டுதல் வர வேண்டும். அந்த தூண்டுதல் இஸ் கால்ட் லிபிடோ. இந்த லிபிடோ இல்லாம பல பேருக்கு அந்த லிபிடோ இருக்கிறதே இல்லை. அவன் பாட்டுக்கிட்டு சமம் மாதிரி போயிட்டு இருப்பான். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பை தருவது ஹார்மோன்கள். அந்த ஹார்மோன்கள் சரிகிற போது ஆணை பொறுத்தவரையில் ஆண் உறுப்பில் இருக்கிற விரைப்பு சரிந்து போய்விடுகிறது. இப்போ ஆண் உறுப்பானது நன்ற விரைப்பு நிலையில் இருக்கிற போது நகம் போல் விரைக்க வேண்டும், தசை போல் அல்ல. இட் பிகம் ஸ்டிஃப். பெனட்ரேட் பண்ணுகிற, துளைக்கிற அளவுக்கு அது விரைப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஹெல்தி ஒரு ஆண் குறியை குறிக்கிற ஒரு அடையாளம் அது. அப்போ ஆண்குறி விரைப்பு தளர்கிறது என்றால் என்ன அர்த்தம்?
அங்கே பாய்கிற குருதி ஓட்டம் குறைகிறது. இப்ப குருதியை ஆண்குறிக்கு எது செலுத்துகிறது? உன்னுடைய இருதயம். இருதயத்தினுடைய பம்பிங்னாலதான் அங்க வந்து ரத்தம் ஓடுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, ஆண்மை குறைகிறது என்றால் உன்னுடைய இருதயம் பலகீனமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது எந்த உறுப்பை பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இருதயத்தை பலகீனப்படுத்தி ஆண்மையினுடைய விரைப்புத்தன்மையை சரிவு செய்வது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆன்சைட்டி, ஒரிஸ், ஃபியர், அதனுடைய டிப்ரெஷன். இது மனசுல இருந்து ஆரம்பிக்கிறது. அது போய் பாதிப்பது இருதயத்தை பாதிக்கிறது. ரத்த ஓட்டத்தை குறைப்பதனால என்ன ஆகிறது? ஆண்குறியுடைய விரைப்பு குறைகிறது. என்ன பண்ணணும்? இருதயத்தை முதல்ல பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதயத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு என்னுடைய யூடியூப்ல ஒரு யோகா இருக்கிறது, ஹார்ட் லங் யோகா. என்னுடைய தாத்தா செய்தது. சங்கு தாரே உயிர்வழி ஓங்கு வாசி யோகம் என்று அதை சேவாக்கியம் சொல்லுகிறார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாகையால், சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால், மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஓட வல்லரேல், கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. சிவாக்கி சொல்ற இருதயத்தையும் நுரையீரலையும் பலமாக வைத்துக் கொண்டால் கொங்கை மங்கை பங்கனாகிய சிவபெருமானை போல நீடித்து நீ வாழ முடியும். இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சியை என்னுடைய யூடியூப்ல கொடுத்திருக்கிறேன், போய் பார்த்து பயின்று கொள்ளுங்கள். இருதயத்தை பலப்படுத்துவதற்கென்று ஏராளமான மூலிகைகளை சொல்லி இருக்கிறேன். அதிலே ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ஈஸ்வர மூலி என்றே அந்த மூலிகைக்கு பெயர். அதை தலைச்சுருளி என்று சொல்லுவார்கள். கிராமப்புறத்தில் ஈசகொட்ட தடை என்று சொல்லுவார். அது ஈஸ்வர மூலி. அது எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்து என்று ஒரு பாடலில் தேரையர் சொல்லுவார். பாண்டகற்றும் பாண்டு அகற்றும் மெய்யிற்படரும் குஷ்ட நோய் விளக்கும், பாண்டு அகற்றும் மெய்யில் படரும் குஷ்ட நோய் விளக்கும், நீண்ட இருதய நோய் நீக்கிவிடும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. நம்ம சொல்றோம் ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்துடுது, ஹார்ட் அட்டாக் திடீர்னு வருது. நெடுநாளாக உனக்குள்ளேயே இருந்து வளர்ந்து 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 கடைசியிலே அந்த பிளட் ஃப்ளோ 80% இருந்து 90, 95, 100 விழுக்காடு அடைபட்டு போன தான் நீ உணர்ற. ஒரு மெழுகுவத்தி இருக்கு, இந்த மெழுகுவத்தி அணையுது. அணையும் போது தான் நமக்கு தெரியுது மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சுன்னு. ஆனா மெழுகுவத்தி எப்ப அணைய துவங்கியது? அதை எப்ப கொளுத்துனையோ அப்பயே அது அணைய துவங்கி விட்டது. அது எரிய துவங்கியதுல இருந்தே அந்த மெழுகுவத்தி இறந்து கொண்டே இருக்கிறது, அது அழிந்து கொண்டே இருக்கிறது, சீரித்து போய்கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியலையே. எப்ப தெரியுது? மெழுகுவத்தி நிற்கும் போது தான் ஐயா நின்று போச்சுன்னு தெரியுது. ஆனா அது நிக்கிறது எப்ப துவங்கியது, எப்ப எரிய துவங்கியது அப்பயே துவங்கி. ஆகா புலைய நடி அஞ்ஞானம் தான் பேசி, ஆகா புலைய நடி அஞ்ஞானம் தான் பேசி, சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன், வேகா காலறியேன் விதி மோசமானேண்டி, விதி மோசமானேண்டி, சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன், வேகா காலறியேன் விதி மோசமானேண்டி, நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா, நொடியில் மெழுகு ஆனேண்டி, நோகாமல் நொந்து. மீன் வாங்கி வச்சிருக்கான், நொந்து போச்சுன்னு சொல்றான். அது எப்ப நொந்து போக ஆரம்பிச்சது? அது மீன் இறந்த உடனே அது நொந்து போக ஆரம்பிச்சிடுது. ஆனா 2-3 மணி நேரம் கழிச்சு விரல வச்சு அழுத்தி பார்க்கும் போது தான் சொல்றான் அது நொந்து போச்சுங்கிறான். நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா, நொடியில் மெழுகு ஆனேண்டி. இந்த நொடியில மெழுகு நிக்கிற போது நாம உணர்றோம் மெழுகு நின்று போச்சுன்னு சொல்லி. ஆனா அது எப்ப நிக்குது? அது கொளுத்தி எரிய ஆரம்பிச்ச போதே அது அணைய ஆரம்பித்து விட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம மெழுகு எரிந்து கொண்டே இருக்கிறோம்.
இது எப்ப அணைய போகிறது என்பது உறுதி. அதை அணையாமல் அதிக நேரம் பிரகாசிக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு எதை காப்பாற்றணும்? உடம்ப காப்பாற்றணும். உடம்ப காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? நம்முடைய மனசை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடலுக்குள்ளே வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற மூச்சு இருக்கிறது. இந்த மூச்சு காற்றை மூச்சு பயிற்சியின் மூலமாக, வாசி யோகத்தின் மூலமாக பிராணசக்தியை உடல்ல கூட்ட வேண்டும். இவைகளெல்லாம் கூட்டினா இருதயம் தானே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம செய்யறது இல்லையே. மூச்சு பயிற்சியா, பிராணாயாமாவா? அதெல்லாம் நமக்கு சரி வராது. மூச்சு பயிற்சின்னா பிராணாயாமம் தான் பண்ணணுமா? வாசி யோகத்தில் சித்தர்கள் எவ்வளவு சொல்லி இருக்கிறார்களே. சாகாமல் உன்னை காப்பாற்றுகிற ஆற்றல் மூச்சுக்கு இருக்கிறது. ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. ஏற்றி இறக்கி இரு காலும், வலது நாசி இடது நாசி 2 கால், பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி இதுவாமே. யமனை உதைச்சு தள்ளுற சக்தி மூச்சு பயிற்சியில் இருக்கிறது. கூற்றுன்னா யமன் உதைக்கணும். அப்போ இருதயத்தை பலப்படுத்தணும்னா நம்முடைய நுரையீரலை பலப்படுத்தணும். நுரையீரல் பலமாக இருந்தால் தானே இருதயம் பலமாக. இன்னொரு நாளைக்கு அதை பற்றி விவரத்தை சொல்லுகிறேன். அப்போ இருதயத்தை பலப்படுத்துவதற்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கின்றன, என்னென்ன உணவுகள் இருக்கின்றன, என்னென்ன மருந்துகள் இருக்கின்றன. இதய அமிர்தம் என்று ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட் ஒன்றை உருவாக்கினோம். ஹார்ட் டோன் என்று ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்டை உருவாக்கினோம். அதில் இருக்கிற மூலிகைகள் இருதயத்தை பலப்படுத்த வல்லவைகள். அதில் முக்கியமான மூலிகை அர்ஜுன அரிஷ்டம்னு ஆயுர்வேதத்தில் ஒரு மூலிகை தயாரிப்பு உண்டு. அர்ஜுனான்னா மருத மரம். மருத மரத்தினுடைய பட்டைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. சக்கரை நோயும் குறைக்கும், இருதய நோயையும் கட்டுப்படுத்தும். இப்போ இருதய நோய்க்கும் ஒரு வல்லமையை தருகிற, உன்னுடைய இருதயத்தை பாதுகாக்கிற. உடனே ஹார்ட்ல ப்ராப்ளம் சொன்னா நம்ம மருதம் மட்டை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. போய் மருத்துவரை பார்க்கணும், பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவோம், உடனே தன்னை கெடுத்துக் கொள்வான். மருத்துவரை அணுகி பரிசோதித்து பார்த்து அதற்கு வேண்டிய மருந்துகளை, அதற்கு வேண்டிய மருத்துவத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது உறுதி. என்ன மருத்துவம் பார்த்துக் கொள்ளுகிறீர்கள் என்பது உங்கள் கையிலே இருக்கிறது. நீங்கள் ஆயுர்வேதா பார்க்குறீங்களா, சித்தா பார்க்குறீங்களா, யுனானி பார்க்குறீங்களா, அலோபதி பார்க்குறீங்களா, ஹோமியோபதி பார்க்குறீங்களா, தட் இஸ் பேஷண்ட் சாய்ஸ். ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலுமே அதற்குரிய மருந்துகள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் ஆண் உறுப்பில் தளர்ச்சி வராது, விரைப்பு குறையாது. அப்ப அதுக்கு என்ன பண்றோம்? இப்ப என்ன பண்ணுகிறார்? பலர் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுகிறார். ஏராளமான பின்விளைவுகளை, பக்க விளைவுகளை உருவாக்குற மாத்திரைகள் இன்றைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது. எந்த மருத்துவத்தை பற்றியும் நான் குறை சொல்லுகிற பழக்கம் எனக்கு கிடையாது, வாய்ப்பு கிடையாது, எனக்கு தேவையும் இல்லை. ஆனா பல நேரங்களில் விவரம் தெரியாமல் பலர் போய் கேள்விப்பட்டதை வைத்து மருத்துவரை போய் அணுகி பார்த்து அவர் சொன்னதனுடைய அடிப்படையிலே நீங்க எந்த மருந்தை வேணாலும் வாங்கி கொள்ளலாம். அதை விட்டுட்டு நீங்களா போய் யாரோ சொன்னதை கேட்டுட்டு, ரொம்ப பேர் சொல்றது அவர் சொன்னார், இவர் சொன்னார். எவர் சொன்னாரு? ஒரு டாக்டர் சொன்னாரான்னா இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, எழுத்து வீட்டுக்காரன் சொன்னா. இதெல்லாம் பின்பற்றக்கூடாது. நல்ல மருத்துவரை, அந்த நோய் சம்பந்தமான நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நிபுணரை சென்று கலந்து ஆலோசித்து அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பாப்புலர், நயகரா தெரியாதவங்க கூட இருப்பான் நாட்டில், வயகரா தெரியாதவனே கிடையாது. பல பேர் போய் மார்க்கெட்ல, கடையில போய் வயகரா கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுபவர்களே நான் அறிந்திருக்கிறேன். அதுல எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய சேதங்கள் ஏற்படலாம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனா மருத்துவருக்கு தெரியும். மருத்துவர் அதை கொடுக்கிறாருன்னா அது எவ்வளவு கொடுக்க வேண்டும், எத்தனை நாள் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், அதையெல்லாம் மருத்துவர் உடல்நிலையினுடைய தகுதிக்கு ஏற்ப சொல்லுவார். அதை விட்டுட்டு கடையில போய் நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடுவது, அது அலோபதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது முறையல்ல. கன்சல்ட் எ டாக்டர், கெட் ஹிஸ் ஒப்பீனியன், தென் டேக் த மெடிசன் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுல என்ன பெரிய சேதமாயிட போகுது, பெரிய செலவாயிட போகுது. மருந்து வாங்குற போது இந்த யானை வாங்குறது காசு இருக்கு, அங்குசம் வாங்குறது காசு இல்லைன்னு சில பேரறிவாளர்கள் நடந்து கொள்வார்கள். அப்படி இருக்கப்படாது. மருத்துவரை கலந்து ஆலோசித்து
நல்ல ஒரு ஆண்மை, தளராத ஆண்மை இருக்க வேண்டுமானால் நல்ல பலமான இருதயம் இருக்க வேண்டும். பலமான இருதயத்தை உருவாக்க வேண்டுமானால் அதற்குரிய உணவு, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, அதற்குரிய மூலிகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தையும் பலப்படுத்தி ஆண்மையை மேம்படுத்துவதற்கென்று ஏராளமான மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மூலிகைகளை எல்லாம் கையாளுவதனாலே நல்ல ஒரு ஆண்மையும் நல்ல ஒரு தாம்பத்திய சிறப்பையும் பெற முடியும். நான் ஏற்கனவே கூட மிக தெளிவாக பல மூலிகைகளை பற்றி நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் ஊடகத்தில் சொல்லி இருக்கிறேன். சில பிசினை பற்றி சொல்லி இருக்கிறேன். அதிலே மிகச் சிறப்பாக குறிப்பாக கருவேலம் பிசின், முருங்கை பிசின், வாதுமை பிசின் இவைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்ன போது தூதுவளையை பற்றி சொல்லி இருக்கிறேன். முருங்கையினுடைய பூவை பற்றி சொல்லி இருக்கிறேன். என்ன எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது. தூதுவளையினுடைய மலர் இருக்கிறது. தூதுவளுடைய மலரை பற்றி அவன் வர்ணிக்கிற போது எப்படி சொல்லுவான்? புட்டி உண்டாம் தாதுவுமாம் பொங்கு அழகோடு ஆற்றல் ஊறும். ஆற்றல் சொல்ல கையாளுறான் பாருங்க. புட்டி உண்டாம், புட்டின்னா புட்டி இல்லை, புஷ்டி. புட்டி உண்டாம் தாதுவுமாம். தாது என்றால் தாது விருத்திலேன்னு சொல்றோம்ல, ஆண்மை விருத்தி செய்வது. புட்டி உண்டாம் தாதுவுமாம் பொங்கு அழகோடு ஆற்றல் ஊறும். ஒருவனுடைய ஆண்மை சிறப்பாக இருக்கிறதுனா முகத்திலே தேஜஸ் இருக்கும். அதான் அதனுடைய இண்டிகேஷன். மூஞ்சி சொங்கி மாதிரி அப்படி டொங்குன்னு இருக்கான்னா அவனுக்கு எல்லாம் அவுட்டுன்னு அர்த்தம். நல்ல ஆண்மையாக இருக்கிறவன், நல்ல ஆண்மை வளமையோடு இருக்கிறவன்னா முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கும். எல்லா பாடல்களையும் சித்தர்கள் அதை வலியுறுத்தி இருப்பார்கள். பொங்கழகோடு ஆற்றல் உறும் முட்டை நரைத்து முதிர்ந்தவனை, முழுமையாக நரைத்து போய் முதிர்ந்து போன கிழவனை ஒரு கட்டழகு மாதுளத்தில், ஒரு இளையவளிடத்திலே, ஒரு சிறு வயதில் இருக்கிற அவள் பார்த்தால் போதும் அதை பார்த்து அப்படியே மயங்கி போவார்கள் பல ஆண்கள் என்கிற அழகு படைத்த ஒரு பெண்ணு கூட முட்டை நரைத்து முதிர்ந்தவனை யார்? கட்டழகு மாது, சரியாத பேரழகு கொண்ட பெண் அவளுடைய உள்ளத்திலே இருந்து அவனை நீங்காமல் வைக்க வேண்டுமானால் என்ன? தாம்பத்தியம் சிறந்தால்தான் இல்லறம் சிறக்கும். அவனை சிறப்புற செய்ய வேண்டுமானால் அதற்கு இந்த தூதுவளையுடைய பூவுக்கு ஆற்றல் இருக்கிறது. தூதுவளை, முருங்கை, பாதாம், ஏராளமான மூலிகைகளை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து நல்ல வளமான ஆண்மையை பாதுகாப்பதற்கு தான் ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்டாக அகல் மகள் என்று இரண்டை நான் உருவாக்கி தந்திருக்கிறேன். மூலிகைகள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து நான் சொன்னதெல்லாம் பின்பற்றலாம். முடியலன்னா முடியாதவர்களுக்கு அது கிடைக்காம போகக்கூடாது இல்லை. நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதா? முடியாதவர்களுக்கு அது கிடைக்காம போயிடக்கூடாது இல்லை. அதாவது தயாரிக்க முடியாதவர்களை சொல்றேன் நான். அதனால அதை கிடைப்பதற்கு வழி செய்திருக்கிறேன். நல்ல ஒரு இல்லறம் செழித்து, இல்லறம் செழிக்கலைன்னா நல்லறம் இல்லை, இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. இந்த நல்லறமாக இருக்க வேண்டுமானால் இந்த இல்லறம் செழிக்க வேண்டும். இல்லறம் செழிப்பதற்கு அடிப்படை தத்துவமாக இருப்பது தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியத்திற்கு மூலமாக இருப்பது ஆணுடைய விரைப்புத்தன்மை. அது தளர்ந்து போகிறது என்றால் இருதயம் பலகீனமாகிறது. இப்ப இருதயத்தையும் பலப்படுத்தி ஆண்மை மேலோங்க செய்கிறது ஒரு மூலிகை என்றால் என்ன அர்த்தம்? அது இருதயத்தை பலப்படுத்துகிறது, ஆரோக்கியப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். இப்படி ஒன்றோடு ஒன்று இன்டர்டிபெண்டன்ட் அண்ட் ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி நலமுடன் தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.